தாய்மானவன் வணக்கம். தற்பொழுது கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இங்க இருந்து ஈரோடு விஜயமங்கலத்துக்கு எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரத்தில் அங்க வந்து சேர இருக்கிறார்? முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக தமிழகத்தில் மீண்டும் பொதுவெளியில முதல் முறையாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் இன்றைய தினம் மக்களை சந்திக்க இருக்கிறார். இதற்கு முன்னதாக கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு 2 கூட்டங்கள் என்பது நடத்தப்பட்டிருந்தது. காஞ்சிபுரத்தில் உள்ளரங்கில் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டுமே அழைப்பு என்பது விடுக்கப்பட்டு ஒரு 2000 பேர் மட்டுமே பங்கேற்கக்கூடிய வகையில் காஞ்சிபுரம் தனியார் கல்லூரியில் அந்த கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அண்டை மாநிலமான புதுச்சேரியில் பொதுவெளியில நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்த 2 நிகழ்ச்சிக்கு பிறகாக தமிழகத்தில் பொதுவெளியில விஜய் அவர்கள் எப்போது தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மீண்டும் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி தாவேகா தொண்டர்கள் மத்தியில எழுந்திருந்தது. அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில அண்மையில அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்ட மூத்த நிர்வாகியாக இருந்த செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த ஒரு சூழல்ல செங்கோட்டையன் இன்று அதனை நடத்தி காண்பிக்கிறார். குறிப்பாக 25,000 நபர்கள் கூடக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு திடலை கண்டுபிடித்து அந்த திடல்ல தான் தற்போது இந்த கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பா இந்த திடலை பார்த்தோம் என்றால் ஒரு பிரதான தேசிய நெடுஞ்சாலை, அதாவது கோவையில் இருந்து சேலம் செல்லக்கூடிய பிரதான தேசிய நெடுஞ்சாலையில விஜயமங்கலம் என்ற பகுதியில தான் இந்த திடல் என்பது அமைந்திருக்கிறது. 16 ஏக்கர் பரப்பளவுல இந்த திடல் என்பது கண்டறியப்பட்ட ஒரு சூழல்ல தற்போது 10,000 முதல் 25,000 தொண்டர்கள் இங்கே கூடக்கூடிய வகையில இந்த திடல்ல விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக காவல்துறையினரும் பல்வேறு வழிகாட்டுதல்களை, கடுமையான SOPs வழிகாட்டு நெறிமுறைகளை தாவேகாவிற்கு வழங்கியிருந்தாங்க. குறிப்பா ரோட் ஷோல ஈடுபடக்கூடாது, விஜய் அவருடைய அந்த பரப்புரை வாகனம் என்பது முன்னதாகவே அந்த மக்களை சந்திக்கக்கூடிய திடலுக்கு வந்தடைய வேண்டும், விஜய் காரில் தான் வருகை தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாங்க. இந்த ஒரு சூழலை தான் இன்று காலை சரியாக சென்னையில் இருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். கோவை விமான நிலையத்திலிருந்து கார் மூலமாக சேலம் பைபாஸ் சாலை, அதாவது சேலம் தேசிய நெடுஞ்சாலையை பயணிக்கக்கூடிய அவர் 67 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு விஜயமங்கலம் என்று சொல்லக்கூடிய இந்த திடல் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வருகை தருகிறார். இதற்கு முன்னதாக நடைபெற்ற தாவேகா நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம் என்றால் மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜயினுடைய வாகனம் வரும்போது அங்கே தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்பட்டது. ஆனால் தற்போது அது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே விஜயினுடைய வாகனம் வருவதற்கென்று இங்கே பிரத்யேக வழி என்பது தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. திடலுக்கு நேரடியாக அந்த பிரத்யேக வழி மூலம் வரக்கூடிய விஜய் அவர்கள் அருகாமையில நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பரப்புரை வாகனத்தின் மீது ஏறி தொண்டர்களிடம் பேச இருக்கிறார். இதற்காக காலை முதலே ஏராளமான தொண்டர்கள் சாரசாரையாக இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. தற்போது விஜயமங்கலம் அந்த சுங்கச்சாவடி அருகாமையில இங்கே விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருப்பதை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 25,000 நபர்கள் இங்கே கூடக்கூடிய வகையில இதற்கான ஏற்பாடுகளை இங்கே வந்து செஞ்சிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் என்பதும் இங்கே ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பா ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பல்வேறு விஷயங்களை விஜய் அவர்கள் பேச இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மஞ்சள் விவசாயிகள் அதிக அளவில் பெருவாரியாக இருக்கிறாங்க. அந்த மஞ்சள் விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறித்து விஜய் அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம இந்த ஈரோடு மாவட்டமான நூலாலைகள் இருக்கிறது. அந்த நூலாலைகள் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை குறித்து அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாம சாய பிரச்சனை என்பது இங்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து வருகிறது. நீர்நிலைகள்ல சாயக்கழிவுகள் கலப்பதால இங்கே சுகாதாரம் என்பது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் என்பது பெருந்துறை
அருகாமையில் நடக்கிறது. எனவே பெருந்துறையில சிப்காட் என்பது இருக்கிறது. இந்த சிப்காட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக விஜய் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பாக விஜய் பல்வேறு கருத்துக்களை பேச இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அதே போல கடந்த காலங்களைப் போல விஜய் ஒவ்வொரு கூட்டத்திலும் பார்த்தோம் என்றால் மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார். அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் இங்கே பேச இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாத வகையில் கடுமையான கட்டுப்பாடுகள் என்பது பின்பற்றப்பட இருக்கிறது. குறிப்பா புதுச்சேரியை தொடர்ந்து தமிழகத்திலும் அந்த திறந்தவெளி மைதானத்தில் மக்களை சந்திக்க காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளோடு அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. 16 ஏக்கர் பரப்பளவுல இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. காலை சரியாக 11 மணி முதல் 1 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுப்பதற்கு காவல்துறை தரப்புல அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா குடிநீர், கழிவறை, மருத்துவ வசதி, பெண்களுக்கென தனி இடம், அவசரகால வழிகள் உள்ளிட்டவை இங்கே விரிவா ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பா ஒவ்வொரு இடத்திலும், அதாவது 16 ஏக்கர் நிலத்துல வரக்கூடிய தொண்டர்கள் இடர்பாடுகளுக்கு சிக்காத வகையிலும், தள்ளுமுள்ளு ஏற்படாத வகையிலும் அவசரகால வழிகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம தடுப்புகள், ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு தடுப்பிற்குள்ளாகவும் ஒரு 500 பேர் வீதம் நிற்கக்கூடிய வகையில இங்கே ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியே வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம திரையில பார்க்கிறோம். இந்த விமான நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 67 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விஜயமங்கலம் டோல்கேட் பகுதி, அங்க இருக்கக்கூடிய திடலுக்கு சென்று சேர இருக்கிறார் கோவை விமான நிலையத்தில் விஜய். மேலே ஏற மாட்டிரும். மேலே ஏறிக்கலாம்டா, மேலே ஏறு, மேலே ஏறு. கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தொண்டர்கள் கூட அனுமதி இல்லை என்று சொல்லியிருந்தாலுமே கூட அங்கே ஒரு பெருமளவில் திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் கூக்குரல் எழுப்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிஞ்சது. தற்பொழுது கோவை விமான நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய தாவேக தலைவர் விஜயின் வாகனம் 67 கிலோமீட்டர் பயணித்து விஜயமங்கலத்தை நோக்கி சென்றடைய இருக்கிறது. அந்த பயணம் தற்பொழுது அங்கே விமான நிலையத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்குறோம். ஒரு பக்கம் விமான நிலையத்தில் விஜய் வந்து சேர்ந்த நிலையில், இன்னொரு பக்கம் அங்கே விஜயமங்கலத்தில் தொண்டர்களும் ஆரவாரத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 67 கிலோமீட்டர் பயணம் இதற்கு முன்னாடி நாம் பார்த்த பயணங்கள்லேருந்து சற்றே மாறுபட்டது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தன்னோட கான்வாயில் இந்த காரில் பயணிச்சுட்டு அதன் பிறகு பிரச்சார வாகனத்துக்கு மாறுவார். ஆனால் இந்த முறை பிரச்சார வாகனம் அங்கு விஜயமங்கலம் திடலில் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த பயணம் எப்படி இருக்க போகிறது? இந்த பயணம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் எப்படி இருக்க போகிறதா, இல்லை வழியில் வழக்கம் போல் தொண்டர்கள் குவிவார்களா, ரசிகர்கள் அவரை ஒரு முறை பார்த்து குவிஞ்சிருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம இங்க சுற்றி கொண்டே தான் இருக்கிறது. அப்படின்றதை நம்ம இங்க தவிர்க்க முடியாது. பல்வேறு அறிவுறுத்தல்கள் கட்சி தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி யாரும் வர வேணாம், பெண்கள் குழந்தைகளை தூக்கிட்டு வர வேணாம், வயதானவர்கள் வர வேணாம், அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலுமே, வழிமுறைகள் சொன்னாலுமே அதையும் மீறி என் குழந்தைக்கு நான் ஒரு முறை காட்டிடணும் அப்படின்ட்டு காலையிலேயே சில பெண்கள் குழந்தைகளை தூக்கிட்டு வந்த காட்சிகளையும் நம்மால செய்திகளூடாக பார்க்க முடிஞ்சது. சிலர் தடுத்து நிறுத்தப்பட்டு அனுப்பப்பட்டதையும் திருப்பி அனுப்பப்பட்டதையும் நம்மால பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில கோவையிலிருந்து தனது பயணத்தை விஜய் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அங்கே உள்ளூர் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லை வெளியூர்களில் இருந்து விஜயை பார்த்து விட வேண்டும் அப்படின்ற ஆசையில் வந்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இந்த வழிமுறைகளுக்கு கட்டுப்படுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே நம் முன்னாடி இருக்கிறது. ஏன்னா கட்டுப்பாடுகள் விதிச்சாலுமே அண்ணனை ஒரு முறை பார்க்கணுன்ற ஒரு காரணத்தோடு அவங்க சொல்கிற பதிலை கேட்கும்போது நமக்குமே கொஞ்சம் பதற்றம் வருகிறது. ஸோ அதை தவிர்க்கும் விதமாக அங்கே கட்சி சார்பிலேயே
வழிமுறைகள் அப்படின்றது மட்டும் இல்லாம தொண்டரணியும் களத்தில் இறக்கியிருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் நல்ல விஷயமா நம்மளால அங்க களத்துல பார்க்க முடிகிறது. அதே நேரம் இந்த 67 கிலோமீட்டர் பயணம், விஜயுடைய இந்த பயணம் எப்படி இருக்க போகிறது? இதுக்கு முன்னாடி நாம பார்த்த விஜயின் பயணங்கள் ஏர்போர்ட்ல இருந்து ரோட் ஷோ நடக்கக்கூடிய இடம் வரையான இந்த பயணம் 2-3 கட்டங்களை தாண்டிச்சு. அந்த பிரச்சார வாகனத்தில் அவர் ஏறின உடனே கூடின மக்கள் கூட்டம், அது மக்கள் நெருக்கமாக மாறினது, அதிலிருந்து வாகனம் ஊர்ந்து வந்ததெல்லாம் பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.